அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. என்ன வழிபாடும் தியானம்ன்றது உன்னுடைய மன அமைதிக்கு செய்கிற. அது உன்னுடைய துன்பத்தை நீக்காது. துன்பம்ன்றதும் இன்பம்ன்றதும் எங்கேருந்து எழுது? உன் மனசுலேருந்து தானே எழுது, வெளியேருந்து வரல. அப்போது இந்த இன்பம் துன்பம்ன்றது தனிப்பட்ட விஷயம். ஆனால் மன அமைதி வேணுன்றதுக்கு தான் வழிபாடு தியானங்கள்லாம் இருக்குது. அதனால் துன்பத்தை நீக்க முடியும்னா உலகத்தில் யாருமே துன்பப்பட மாட்டான். எல்லாருமே அதை வழிபாடும் தியானமும் பண்ணி அந்த துன்பத்தை நீப்பான். இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும், இருந்தால் தான் உங்கள் பிரச்சனை தீரும். அப்போது சரி, எனக்கு 10,000 ரூபாய் வேணுங்க, எனக்கு இப்போ துன்பமான சூழ்நிலை, நான் தியானம் பண்ணுறேன்னா 10,000 ரூபாய் கடவுளை கொடுக்க போகிறாரு? யாரும் கொடுக்க போகிறது. அதனால் வழிபாடு தியானம்ன்றது உன் மன அமைதிக்காக பண்ணுறதை தவிர உன் துன்பத்தை நீக்காது. உன் துன்பத்தை நீக்கிறதுக்கு உன் அறிவை பயன்படுத்திக்கணுமே தவிர தியானமும் வழிபாடும் பயன்படாது. ஏன்னா அறிவை பயன்படுத்தி இந்த துன்பம் எதனால் வந்தது, எப்படி வந்தது, இதை எப்படி தீர்க்கலாம், எந்த முறையில் தீர்க்கலான்னு உன் அறிவால் சிந்தித்து அதை தீர்க்கணுமே தவிர தியானத்தாலேயோ இல்லை வழிபாட்டாலேயோ எந்த துன்பமும் எவருக்குமே நீங்காதுமா. இப்போ கிழக்கு திசையை நோக்கி வடக்கு திசையை நோக்கி தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எதனால் சுவாமி? அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறதம்மா. இல்லை வட திசை தெற்கு திசை அப்படின்றது குரு ஒரு திசையிலையும் சீடம் ஒரு திசையிலையும் இருந்து பண்ணுறது முறை. ஆனால் அது கூட ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஆனால் இந்த வட திசை தென் திசை கிழக்கு திசை மேற்கு திசைன்னு சொல்கிறது அவன் மனம் எதை விரும்புதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். இப்போ ஒரு மரணம் நடக்குது மனுஷனுக்கு, அது கிழக்கு திசையில் வடக்கு திசையில் தெற்கு திசையிலன்னு தெரியுமா? மரணம் எந்த திசையில் ஒன்றால் நடக்கலாம், மனித வாழ்வு எந்த திசையில் ஒன்றால் நடக்கலாம். அதனால் உன்னுடைய மனம் எதை விரும்புதோ அதுக்கு ஏற்ற மாதிரி திசையில் உட்காரிய தவிர அந்த திசை உனக்கு ஒரு நன்மையும் தீமையும் செய்யாது. இப்போ மூலாதாரம் இருக்குது, நிறைய பேர் மூலாதாரம் சொல்லிட்டு வெறும் கீழே மூலாதாரம் தான் காட்டுறாங்க. ஆனால் உண்மையான மூலாதாரம் மனுஷனுக்கு எங்கே இருக்குது? 2 இடத்துல. அதே எப்படி உண்மையான சுடுமுனைனா எது? இதை பற்றி ஏன்னா நிறைய பேர் அவங்கவுங்க கருத்துக்கு தேர்வுன்னு சொல்கிறாங்க, மக்களுக்கும் புரியல, பாடமாட்டவங்களும் எதோ நினச்சிட்டு பண்ணுறாங்க. அது விளக்கமாக சொன்னால் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். இது 2 விதமான மூலாதாரம் இருக்குது சாமி. ஆமாம். ஆரம்பத்தில் ஒரு யோக பயிற்சி பண்ணும்போது இருக்கிற மூலாதாரம் கீழே இருக்குது, முதுகு தண்டோட முனையில் இருக்குது, அது மூலாதாரம். இந்த பேசிக்கான பாடங்கள்லாம் முடிச்சுட்டு மேல்நிலைக்கு போகும்போது இங்கே வேலை இல்லை. அப்போது எங்கேப்பா இருக்குது மூலாதாரம் சொன்னால் இந்த கண்டத்தில் இருக்குது. புரியுது? அப்போது இங்கேருந்து அங்கே போயிருந்த நான் அங்கேருந்து அங்கேயே போக வேண்டிய சூழ்நிலை வரும். இதுக்கு மேலே போனால் பாடத்தை டீப்பாக சொல்கிற மாதிரி போயிடும். சரி, ஓகே. புரியுதுங்களா? எல்லாமே தடம் மாறிடும். ஆனால் அது ஒரு மரண விளையாட்டு. அதோட அவஸ்தைகளை நம்மளால் தாங்க முடியாது. ஒரு நாளை போல் ஒரு நாள் இருக்க முடியாது. இந்த 1000 தான் இந்த உடம்பு வைரம் பாஞ்ச உடம்பாக இருந்தாலும் கீழ்நிலையில் இருக்கும்போது இருக்கிற மாதிரி மேல்நிலைக்கு வந்தவொடனே இருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு தூசு. இவ்வளோ பெரிய உடம்பை அது நினச்சதுன்னா ஒரு செகண்டில் அப்படி தூக்கி கீழே போட்டுரும், பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி ஆகும். அவ்வளோ பெரிய சக்தி அங்கே உதயமாகும். அப்போது இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த எல்லா பொருளுமே மாறும். ஆனால் இங்கே இருக்கும்போதே நீ பாடம் பண்ணால் போதும், பெருசாக ஒரு வழிகாட்டுதல் தேவையில்லை. ஆனால் மேல்நிலைக்கு வந்த பிறகு ஒரு நாளும் உன்னை ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கினே இருக்கணும். வாட்ச் பண்ண ஆள் இல்லைன்னு சொன்னால் அது அவஸ்தைகள் என்னென்னா பித்து பிடிச்ச நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ உனக்கு நடக்கிறது இதுதான்னு ஒருத்தர் சொல்லி காட்டணும். இது சரிப்பா இது தப்புப்பான்னு சொல்லி காட்டுறது அங்கே ஒருத்தர் வேணும். இந்த இடத்துல குரு இல்லாமல் ஒருத்தரால் கரை சேரவே முடியாது. இங்கேருந்து இங்கே போயிடலாம், அதை யார் வேணா பண்ண முடியும். குருவே இல்லாமல் கூட பண்ண முடியும். ஆனால் இங்கேருந்து இங்கே போய் சேரணும்னா ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் நகராது வண்டி. 2வது அதை இறக்கவும் முடியாது. நீ வேணான்னு தூக்கி போட முடியாது, பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒன்ஸ் அதை பிடிச்சிட்டேன்னு சொன்னால் அதோட விளையாட்டை அது நிறுத்தாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? தூக்கம் வராது. இரவில் தூக்கம் வராது, கொட்டை ஆண்ட மாதிரி மூச்சுன்னு வேண்டியது தான். தூக்கம் வராத மனுஷன் எப்படி இருப்பான்?
சைக்கோ மாதிரி ஆகிடும். கொஞ்ச நாள் அப்படியே விட்டு அவன் பைத்தியம் ஆகிடுவான். அப்போ இங்கே யாரோட துணை வேணும்? அவனா கலை சொல்கிறான்னா சேரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே தான் ஒரு குரு கூடவே உக்காந்து இதை பண்ணு, இதை நிறுத்து, இங்கே ஓடு அப்படின்னு சொல்லிக்கினே இருக்கணும். அப்போ தான் அந்த வண்டி எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரும். இந்த 6 ஆதாரம் இருக்கும்போது இது சுழுமுனை. இந்த 6 ஆதாரம் கடக்கிற நிலை உனக்கு வருதுன்னு சொன்னால் இந்த சுழுமுனை போய் வேற ஒரு இடம் போய் நிற்கும். அங்கே நிலை வேறு. இந்த மாதிரி இந்த யோக பயிற்சியில் அடுத்த நீ விஷயங்கள் நிறைய சொல்லணும். அதை நம்ம இதுக்கு மேலே பப்ளிக் பண்ணக்கூடாது. இது பப்ளிக் பண்ண மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே பப்ளிக் பண்ண வேண்டாம். யார் யாருக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ அங்கங்கே கொடுத்துடணும், அவ்வளோதான். குரு தேவைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கோசரம் அடிச்சு விட்டுருக்கோம். ஏன்னா இது பெரும் போராட்டம் சாமி. இது நம்மளோட வந்த வழியை முடிக்கிற கதை. ஒரு வாசலை மூடி 9 வாசலை திறந்து வச்சுக்கிறான் இறைவன். ஆனால் உயிர் போக மாட்டேங்குது. ஒரு நாள் போகுது, எந்த நாள் குறிச்சிக்கிறானோ அந்த நாள் போகுது. ஆனால் இந்த விளையாட்டு எதுனா 9 வாசலையும் மூடி நான் போகிறதுக்கு முன்னாடி அது 10வது வாசலை திறக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். ஏன்னா 10வது வாசலை திறக்கிறதுக்கான வழி இந்த காற்று மட்டும்தான் போகணும், அவ்வளோதான் அங்கே வழி இருக்குது. ஒரு ஊசி 3 அளவுக்கு தான் அங்கே வழி இருக்குது. கயிறு போகிற அளவுக்கு வயிறு இல்லை, அங்கே வழி கிடையாது. அப்போது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நாளும் நமக்கு மரண அவஸ்தைகளை கொடுக்கும். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நான் பாடம் பண்ணிக்கினே இருக்கிறேன், தவம் பண்ணிக்கினே இருக்கிறேன். அவர் முதல்ல தவம்லாம் பண்ணதில்லை, முறையான பயிற்சிகள்லாம் பண்ணலை. அவர் என்ன பண்ணார், நான் காளியை பார்த்தே ஆகணும். கதறுவார், கெஞ்சுவார், கூத்தாடுவார், காளி வரவே மாட்டா. ஒரு நாள் கத்தியை தூக்கிட்டார். அவர் தினமும் என்ன பண்ணுவார், இங்கே பூஜை பண்ணுவார். சாயங்காலம் நைட்டு முடிஞ்சவொடனே நேராக சுடுகாட்டுக்கு போயிடுவார். அந்த இடத்துக்கு பின்னாடி சுடுகாடு இருக்குது, அங்கே போய் உக்காந்துக்கின்னு சுடுகாட்டில் உட்காந்து அப்படியே திட்டுவார் காளியை. வரவே இல்லை காளி. இதுக்கு மேலே முடியாது, என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணார், ஒரு கத்தி எடுத்துக்கினார். கத்தி எடுத்துக்கின்னு என்னப்பா, இன்றைக்கி நீ வர இல்லை நான் என்னை அறுத்துப்பேன் அப்படின்னு என்ன பண்ணார். ராமகிருஷ்ணரே ஒரு கத்தி எடுத்துக்கின்னு கழுத்தில் வச்சிட்டார். டே பாவி இருடா வரேன், இவ்வளோ தூரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. சரி வந்துட்டேன்னு. அது வரைக்கும் வராத காளி இப்போ வரா. இப்போ வந்த உடனே என்ன பண்ணுறான், காளி வந்துட்டா மட்டும் போதுமா, கூடவே குருவையும் அனுப்புகிறாங்க. அப்போ ஒரு குரு முறையான தீட்சை கொடுக்குறாங்க. யாருக்கு? ராமகிருஷ்ணருக்கு. அவர் ஏற்கனவே ஞானி தான், ஆனாலும் முறையாக தீட்சை வாங்கி ஆகணும். அப்போ முறையாக தீட்சை வாங்குறாரு. உட்கார வச்சுட்டு பாடம் பண்ணுன்றாரு. இவரால் பண்ண முடியல. காளி வரான்ற அவர் கோவத்தில் நபர் ஒரு பாட்டிலை உடச்சி நெத்தியில் ஒரு பெரிய அரப்பா போட்டுறாரு. இப்போ வராலா பாடுறா அவன் காளி அப்படின்றாரு. இப்போ வரல, அப்போ கம்முன்னு உக்காருன்றார். குருவோட துணை எங்கே ஓணுன்னு பாருங்க. இல்லைன்னா அந்த காளின்ற மயக்கத்தில் இருந்து அவரால் வெளியே வந்திருக்க முடியாது. அது ஒரு பெரிய மாயை, அது பெரிய பிரம்மாண்டம், கடவுள் தான், ஆனால் பெரிய மாயை சக்தி. நீ அதை தாண்டி வரணும்னா ஒரு குருவோட வழி வேணும். யார் பண்ணுறது அந்த வேலையை? அதே காளி தான் பண்ணுறா. நீ கடக்க முடியல, உன்னால் காளியை விட்டு தாண்ட முடியல, ஆனால் நீ தாண்டி ஆகணும். இந்த உலகம் உனக்காக காத்து நிற்குது. அதுக்காக என்ன பண்ணுற, ஒரு குருவை வர வச்சு பண்ணுறான்றாரு. முடியலன்றாரு. அவள் என் கண்ணை மறைக்கிறாயா, நீ சொல்கிறது என்னால் பண்ண முடியலன்றாரு. அவள் கண்ணை மறைக்கிறாளா, இப்போ என்ன பண்ணுற பாருன்னு ஒரு பாட்டில் எடுத்து போடுறாரு. இப்போ என்ன பண்ணுறா, இப்போ காளி மறைஞ்சிட்டா, உக்காடுறா கம்மனு. 3 நாளாக உட்காந்து ஏற்ற விட்டு எந்துக்கும் இல்லை. இவர் உட்காந்துட்டு வெளியே போகிறமே, நாய்க்கு போயிடுமோ, பேய் என்ன பண்ணுமோ அப்படின்னு வாசலில் உட்காந்துக்கிறாரு. போகிறாரு, எட்டி பார்க்குறாரு, உக்காடுறாரு. போகிறாரு, எட்டி யார் குரு சீக்கிரம் உட்கார வச்சுட்டு அசையவே இல்லை. அப்போ தான் அவர் திருப்தியாக வருது, வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு. அப்போ தான் அவரே ஆசுவாசப்பட்டு போகிறாரு. 3 நாள் கழிச்சு தான் ராமகிருஷ்ணர் அங்கேருந்து வெளியே வர்றாரு. இந்த கேள்விதான் சாமி கேட்கலான்னு எடுத்து வச்சிருந்தேன். சரி, இது ரொம்ப பெருசா இருக்கு, இது வேணாம்னு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இது வச்சிருந்தேன். அப்போ யாருக்கு எங்கே துணை வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வேணும், யாராக இருந்தாலும். அப்போ ஒரு குருன்றவர் யார்? அவர் எதை அனுபவிச்சுருந்தா உனக்கு அதை காட்டி கொடுக்க முடியும். வேறு யாருமே அங்கே வரவே முடியாது. ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி ஏறும். நீ பரிபூர்ணமாக அங்கே இல்லைன்னு சொன்னால் அவர் பரிபூர்ணமாக உனக்கு எதையும் கொடுக்க மாட்டார். அந்த வேட்கை இருக்கணும். அப்போ மகான்களோட வாழ்க்கை வரலாறுலாம் என்ன சொல்லுதுன்னா, அது ஏதோ கதை, யாரோட கதை இல்லை. அங்கேருந்து எனக்கு ஒரு சூட்சமாக இருக்குது. நானும் குரு இல்லாமல் கரை சேருவேன். பாடம் போகுமானா பாடம் போகாது. இங்கேருந்து இவ்வளோ தான் வரும். இதுக்கு மேலே ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்கு யார் போய் கொண்டு போய் சேர்க்குது? அந்த உலகத்துக்கு யார் போய் வந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் முடியும். அங்கே ஒரு உலகம் இருக்குதுன்னே தெரியல. அதுதான் நம்ம அப்படியே பிடிப்பா அப்படின்னா அதுதான் பிடிக்க வேண்டியது தான். 4 பேர் சேர்ந்து நம்மளை பிடிச்சிருவான். தூக்கடாக நான் முடிஞ்சு பிடிச்சி கதைன்னு போயிடும். போனால் திரும்பி வராது.
அப்போ இது எல்லாமே மிகப்பெரிய விஷயங்கள். இதுக்கு மேலே அங்கே போவேனா அப்புறம் உளறிடுவேன். இல்ல சாமி, அது மறைபொருளாவே இருக்கு. இருக்கட்டும், அதிலே அப்படிதான் சாமி வச்சிருக்கேன். சொல்லுங்கள் சார். ஒரு தாயினுடைய கருவறையில் 10 மாதம் இருக்கிற ஒரு குழந்தை. ஆனால் 10 மாதம் இருக்கிறது குழந்தை அழுவலை, சிரிக்கலை, அதுக்கு நோய் இல்லை, ஒன்றுமே கிடையாது, ஜம்முன்னு இருந்துச்சு. ஆனால் வெளியே வரும்போது கத்திக்கிட்டே வெளியே வருது. மனுஷன் இங்கே வாழறான் 20 வருஷம், 10 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் வாழறான். போகும்போது கத்திக்கிட்டே போகிறான். கத்தாமல் இருக்கிறது என்ன வழி? ஏன் கத்துறாவன்? அது தெரியல. அதை அவன் வேற ஏதோ நம்பிட்டான். ஆமாம். உள்ளே ஏன் கத்தலை? அவனுக்குள்ளே ஒடுங்கிட்டான். அவனுக்குள்ளே ஒடுங்கும்போது அவனோட ஆன்ம தரிசனமே அவனுக்கு இருக்குது. கருவில் இருக்கும்போது வேற ஒரு விஷயத்தை அவன் பார்க்கவே இல்லை. அந்த கண்ணு பார்க்கல, காது கேட்கல, அவன் உலகமே வேற. ஆமாம். ஆனால் வெளியே வந்தவொடனே இவ்வளோ பெரிய விஷயத்தையும் மறைச்சிட்டு மாயை வந்து முன்னாடி உட்காருது. உலகமே பிரதானம் போது வரும்போதே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். கத்தலைன்னு சொன்னால் இவன் அடக்கம் பண்ணிடுவான். அது கத்தலைன்னு சொன்னால் உயிர் வராது. அப்போது இந்த உடலுக்குள்ளே உயிர் வரணும்னா அந்த குழந்தை அழுதாகணும். அப்போது இந்த அழுகை தான் ஒரு உயிரை கொண்டு வந்து சேர்த்துது. உயிர் போனோன்னே அதே அழுகையில் கதையை முடிக்கிறான் இறைவன். இது ரெண்டுத்துக்கும் அழுகைக்கு தான் தொடர்பு. போகும்போதும் அவன் சாதாரணமாக போக முடியாது. கண்டிப்பாக அவன் அழுவான், ஆனால் உயிர் போகாது. ஏதோ ஒரு புலனில் அந்த உயிர் வெளிப்படும் போது இந்த உடம்பு துடிக்கும். இந்த உடலில் உயிர் தங்கினா நல்லா இருக்குமேனு இவன் மனசால நினைப்பான். அதை இழுத்து கட்டுறதுக்கு இவனுக்கு கயிறு தெரியாது. அப்போ இது இவன்கிட்ட இந்த வலிக்குன்னு போகுதுன்னு இவனுக்கு தெரியும், நிறுத்த முடியாது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு உயிர் போராட்டம் நடக்கும். அதை நாம் எல்லாரும் நின்று வேடிக்கை பார்ப்போம். அது என்ன போக மாட்டேங்குது, என்ன போக மாட்டேங்குதுன்னு. அங்கே உள்ள அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கும். அவருக்கு விடுறதுக்கும் மனசு இருக்காது, இழுத்து கட்டவும் வழி தெரியாது. கண்ணில் தண்ணி மட்டுமே வரும். வாசப்படில் 2 பேர் வந்து நின்றுருப்பான். ஏற்கனவே உன்னை கூட்டம் போகலாம் தான் வந்தேன், சீக்கிரம் வாயானுவான். போக முடியாது, போகிறதுக்கு தைரியம் இல்லை. நமக்கு கடமை நிறைய இருக்குதுன்னு நினச்சணும். உன்னோட கடமையை உன்னை காப்பாற்ற தான் நீ வந்த, அதை மறந்துட்டு ஊரை காப்பாற்றிங்கிறது தெரியாது. ஆனால் என்னை காப்பாற்ற தான் நான் வந்தேன்னு ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணா உணர்ந்துக்கிட்டான்னு சொன்னால் சாகும்போது ஆட வேண்டிய வேலையே கிடையாது. உலகமே இந்த மாதிரி ஒரு மரணம் தான் எனக்கு வேணும்னு நினைக்கும். வேறு யாரும் மரணம் இவரை மாதாங்க நான் சாகணும் அப்படின்னு யாராவது நினைப்போமா? அவ்வளோ மோசமாக தான் எல்லாம் சாகுறாங்க. ஆனால் மரணம்ன்றதே வரக்கூடாதுன்னா நான் அழாத பார்த்துக்கணும். அழறதுக்கான காரணத்தை நிறுத்தணும். அப்போனா என்ன பண்ணலாம்? ஒரு கருவான குழந்தைக்கு மூச்சு எப்படி ஓடுதோ சாகிறதுக்குள்ளே எனக்கும் மூச்சு அப்படி ஓட்டி காட்டணும். நம்ம அப்படி ஓட்டி நிறுத்தணும். அப்போ நான் பாடம் பண்ணும்போது ஒரு வேளை என்னால் அப்படி ஓட்ட முடியும். உலக வாழ்க்கைக்கு வந்தவொடனே அந்த மாதிரி ஓட்ட முடியாது. அது ஓட்டினா உலக வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த விஷயம் என்ன பண்ண உலக வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி உன்னை 1 மணி நேரம் உட்கார், 2 மணி நேரம் உட்கார், 1/2 நாள் உட்கார், 3 நாள் உட்காருன்னு வெளி உலகத்துக்கு உனக்கும் தொடர்பு இல்லாமல் ஆக்கிடும். அப்போ வெளியே போகிறதுக்கு மூச்சுக்கு வேலையே கிடையாது. அப்போ நீயா அந்த டைமில் மட்டும்தான் நானாகவே இருக்கிறேன். நீ யார்ப்பா? நான் தான் நான் அப்படின்ற ஒரு நிலைக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். அந்த நிலை எனக்குள்ளே ஓடின்னு இருக்கணும். அப்புறம் ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடி கட் பண்ணுறத முன்னாடி ஒரு குழந்தை தாயின் வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறகுது. இந்த குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடி கட் பண்ணுறாங்க. பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் வைக்கிறதா இல்லை கட் பண்ண பிறகு உள்ள ஆன்மா போகிறது? 2 பேருக்கு யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? ஆன்மாவுக்கு ஜாதகம் பார்க்கணுமா இல்லை வெளியே வந்த உடனே இந்த உடலுக்கு ஜாதகம் பார்க்கறதா? இங்கே பார்க்குற எல்லாமே உடம்புக்கு தான். ஆமாம், உயிருக்கு கிடையாது சாமி. கண்டிப்பாக உயிருக்கு கிடையாது. தாய் வயிற்றுலேருந்து வெளியே வந்து விழுந்த அந்த நேரத்தை தான் குடிப்பான். உயிர் வந்து புகுந்த நேரம் எதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் உயிர்ன்றது வேற. ஆமாம், ஏதோ அங்கேருந்து வந்துச்சுன்னு நினச்சிப்பான். அங்கேருந்து வர்றது இல்லை. ஆன்மீகத்தில் உயிர் வந்த நேரம் வேற. அப்போது இங்கே பார்க்குற ஜாதகம் ஜோசியம் எல்லாமே இந்த உடலுக்கு தானே தவிர ஆன்மாக்கோ உயிருக்கோ எந்த சம்மந்தமே கிடையாது. அப்போ உயிர் வந்ததே தெரியாதுன்னா உயிர் போகிறது எப்படி கணிக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. இந்த கூட்டுக்கு தான் அவன் கணிச்சு நோக்கானுக்கிறான். அப்போ ஒருவேளை இந்த கூட்டை என்னால் காப்பாற்ற முடியும்னா அப்போ ஜாதகமே பொய்யா போயிடும்ல. என் உயிரை என்னால் காப்பாற்றிக்க முடியும்னா ஜாதகமே அங்கே பொய்யா போயிடும். இந்த வயசில் இந்த நாளில் பிறந்தவன் இத்தனையாம் தேதியில் இந்த வருஷத்தில் செத்துருவான்னு முடிவு இருந்ததுன்னா யாருக்கு அவன் குறிக்கிறான்? இந்த உடலுக்கு தான் குறிச்சான். ஆனால் நான் யோகா பயிற்சி மூலமா ஞான பயிற்சி மூலமா என்னோட உயிரை தக்க வச்சா இந்த உடல் சாகுமா அப்படின்னா சாகாது. அப்போ அங்கே ஜாதகம் போய் இந்த உலகம் சம்மந்தப்பட்ட எல்லாம் பொய்யாயிடும்.
புரியுது. யோகத்தால் மட்டும்தான் அது சாத்தியம். புரியுது. மற்ற எல்லாருக்கும் உடலுக்கான அந்த ஜாதகத்தை மட்டும்தான் குறிக்கிறாங்க. புரியுது. உயிருக்கு ஜாதகமே கிடையாது. ஏன்னா உயிர் பிறக்கதே கிடையாது, நிதர்சனமாக இருக்குது. ஆமாம். உடல் மட்டுமே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து செத்து போகுது. புரியுது. உயிர் நிலைச்சி நிற்குது. அது போகிறதுக்குள்ளே இதை சாவச்சிடணும். புரியுது. யார் நம்மளை வாழ வச்சு ஒரு கூட்டுக்கு தயார் பண்ணுறானோ அந்த உயிரை வயசாக வச்சு பழுக்க வச்சு கொன்னுட்டோன்னு சொன்னால் நமக்கு பிறவி இல்லை. அது இளமையாகவே இருக்குது. உடல் மட்டுமே பழுக்குது, உயிர் இளமையாகவே இருக்குது. மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உடல் பழுத்துறோம், அதை விட்டுட்டு உயிரையும் அதே மாதிரி பழுக்க வைக்க சாமர்த்தியம் தெரியுதா பாரு அப்படின்றாங்க. அப்போ எப்படி பழுக்கும்? யோகத்தால். யோகத்தீயினால தான் இந்த உயிர் பழுக்கும். யோகத்தீயில எப்படி சாமி பழுக்கும் அப்படின்னா, ஒரு தீயை சுட்ட கை வச்சோம்னா எவ்வளோ சூடு வருதோ அந்த ஆவிலையும் அவ்வளோ சூடு வரும். அதே சூடு அதுவும் உரைக்கும் நமக்கு. அதை போல் நாம் பண்ணக்கூடிய பாடங்கள் எல்லாம் எதுனா ஆவியாக தான் பண்ணுறோம். நேராக நெருப்பு வச்ச மாதிரி நம்ம சூடு போகாது. எல்லாமே ஆவியாக தான் நடக்குது, சூட்சுமமாக தான் நடக்குது. ஆவி சொல்கிறதே சூட்சுமாக தான். இந்த சூட்சுமம் எங்கே போய் சேரும்னு சொன்னால், உனக்குள்ள உயிரும் சூட்சுமமாக இருக்குது. அந்த சூட்சுமமான உயிரை இந்த சூட்சுமமான நெருப்பால் மட்டும்தான் உருவேற்ற முடியும். அப்போ தான் அது பழுக்கும். இந்த பனைமரம் இருக்குதுல்ல, அது பழுத்து விழுந்துடும். நம்ம அப்படியே சாப்பிட முடியாது, சுட்டு சாப்பிட்ணும். இதை தான் அங்கே நடக்குது. அதுவாக பழுத்தா ருசி கிடையாதுப்பா, நீ பழுக்க வையின்னு இந்த யோகத்தின் மூலமா பனம்பழத்தை பழுக்க வைக்கிற மாதிரி இந்த உயிரை பழுக்க வைக்கிறோம். பழுத்த உயிர் முளைக்காது, அவித்த வித்து முளைக்காது. இதுதான் சாமி அங்கே நடக்குது. சரி, அவ்வளோதான். ஆத்மானம் சாமி.